இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டோ காரில் ஸ்பார்க் பிளக் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான். இது எல்லா காருக்குமே காமனான ப்ரொசீஜர் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றுறதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம சிஎன்ஜி போடுறதுனால இன்ஜெக்டர்ஸ் மேலே இருக்குது. அந்த இன்ஜெக்டர் நான் கழட்டுறேன். பட் எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம சிஎன்ஜி போடுறதுனால இங்கே இருக்குது. மிச்சப்படி வெளியில் தெரியுற மாதிரி இருக்காது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இக்னிஷன் காயிலோட 3 நட் இருக்கும். டேரெக்டாக அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். பட் அதுக்கு முன்னாடி பேட்டரி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இக்னிஷன் காயிலுக்கு வர சப்ளை 3 சப்ளை ஜஸ்ட்டு கிளிப் மாதிரி தான் இருக்கும். அந்த சப்ளை எடுத்து விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணி வெள்ளத்தெல்லாம் போயிடும். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ 3 இக்னிஷன் காயிலோட சப்ளை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, 3 ஸ்பார்க் பிளக்கு 3 இக்னிஷன் காயில். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த 3 நட்டையும் கழட்டணும். இக்னிஷன் காயில் நட்டு. ஸ்பார்க் பிளக் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயிலுக்கு கீழே உட்காந்துருக்கும். ஸோ இக்னிஷன் காயிலை வெளில எடுத்திங்கன்னா ஸ்பார்க் பிளக் வெளில வந்துடும். அது அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இக்னிஷன் காயிலோட 3 நட்டு அண்ட் அந்த 3 சப்ளை, இக்னிஷன் காயிலோட 3 சப்ளை அதையும் கட்டிடணும். நெக்ஸ்ட்டு இக்னிஷன் காயில் 3 வெளில எடுத்துடும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த நெட்டாக இருக்குது பாருங்க ஒன்று, அதுதான் இக்னிஷன் காயில். ஓகே, ஸோ இப்போ 3 இக்னிஷன் காயில் வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்பார்க் பிளக் கழட்டணும். ஸோ அந்த ஸ்பார்க் பிளக் கழட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பேனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 mm டீப் சாக்கெட்டு. ஓகேங்களா, அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடோட சேர்த்து போட்டால் தான் நம்ம கழட்ட முடியும். ஏன்னா அது அவ்வளோ டீப்பாக இருக்கும் கீழே. திரும்பி சொல்கிறேன், 16 mm டீப் சாக்கெட்டு வித் எக்ஸ்டென்ஷனோட சேர்த்து யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸில் யூஸ் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுறது 1/2 சாக்கெட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதை நம்ம கழட்டிட்டு இதை வெளில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வெளில வராது. ஸோ ஸ்பார்க் பிளக் வெளில எடுக்கிறது இன்னொரு டெக்னிக் இருக்குது, அதை நான் எடுக்கும்போது சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஜெக்டர்ஸாக நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பட் இன்ஜெக்டர்ஸ் நமக்கு வைக்கிறதுக்கு வேறு இடமும் இல்லை. ஏன்னா இன்ஜெக்டர்ஸ் எவ்வளோக்குள்ள பக்கத்தில் இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். அதனால இங்கே தான் வச்சாலும். அண்ட் இதுதான் அந்த இக்னிஷன் காயில். ஸோ அந்த சப்ளை கொடுக்குற லைன் மேலே இருக்குது, அண்ட் நெட் இன்னொரு சைடில். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இக்னிஷன் காயில்ன்றது. இப்போ இந்த இக்னிஷன் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து அந்த ஸ்பார்க் பிளக் இருந்த ஓட்டையில் சும்மா உள்ள விட்டு எடுத்திங்கன்னா ஸ்பார்க் பிளக் அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துடும். சிம்பிள். ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட பழைய ஸ்பார்க் பிளக்கு. அண்ட் இந்த காரோட ரெக்கமெண்டட் ஸ்பார்க் பிளக் கேப் பார்த்தீங்கன்னா 0.9 mm. ஸோ டேரெக்டாகவே 0.9 mm என்ஜிகே பிராண்டில் ஸ்பார்க் பிளக்ஸ் விற்கிது. அதை தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது புதுசு, ரைட் சைடில் இருக்குது பழசு. உங்கள் காருக்கு எவ்வளோ கேப் இருக்குன்றது யூசர் மேனுவல் பார்த்து அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கிற ஸ்பார்க் பிளக் வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் அந்த கேப்ன்றது ஒன்றும் இல்லை, அது மேலே அந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்கிறது கம்மியாகவும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நல்லா ஒட்டியும் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த கேப்பு. ஸோ எவ்ரி 15,000 கிலோமீட்டர்ஸ் மாற்றிக்கிறது நல்லது. பட் உங்கள் யூசர் மேனுவலில் போட்டிருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ 10,000லேயே மாற்றதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பழசே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னொரு 5,000 ஓடும். பட் நம்ம இப்போ சிஎன்ஜி போட்டுட்டு ஃபஸ்ட் டைம் மாற்றுறதுனால கையோட மாற்றிடலான்ட்டு மாற்றுறது தான். 10,000ல் ஓட்டுறது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. பட் ஸ்டில் மாற்றுறதை மாற்றிடலாம். ஸோ எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி ஸ்பார்க் பிளக் உள்ளே தள்ளி விட வேண்டியதான். அவ்வளோதான், நேராக உள்ளே போய் உட்காந்துரும். இது ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணது ரிவர்ஸ் ப்ராசஸ். அதே 16 mm டீப் சாக்கெட் வித் எக்ஸ்டென்ஷனோட போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இது வந்து ஓரளவுக்கு ஹேண்ட் டைட் பண்ணிங்கன்னா போதும். ஹேண்ட் டைட் இந்த சென்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஓரளவுக்கு டைட் பண்ணும் பார்த்தீங்களா, அதோடு நிறுத்திக்கிறது நல்லது. ஓவர் டைட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இதே மாதிரி 3த்துக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இக்னிஷன் காயிலை மேலே வச்சுட்டு மூணு இக்னிஷன் காயில் அது மேலே வச்சுட்டு இக்னிஷன் காயில் நெட்டை போட்டுட்டு அப்படியே கூடவே பண்ணும்போதே அந்த சப்ளையும் சேர்த்து கொடுத்துட்டா ஒர்க் ஓவர். சப்ளை நம்ம ஒரு பின் கழட்டணும்ல, ஸோ அந்த சப்ளை பின்னையும் போட்டுட்டு இந்த 3 நட்டையும் போட்டு டைட் பண்ணிவிட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இந்த ப்ரொசீஜர் எல்லா காருக்குமே காமன் தான். ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஸ்பார்க் பிளக் எங்கே இருக்குன்றது. எல்லா கார்லையும் கண்டிப்பாக இக்னிஷன் காயில் வச்சு தான் கீழே ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்ணால் மறந்துடாதீங்க, நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ.